பாய். ஓகே தான். உண்மைய சொல்லணும்னா இந்த நாள் நல்லா போகல. எனக்கும் தான் இது ஒரு பேட் டே. உங்களுக்கு என்னாச்சு? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னாச்சு? அது ஒரு குழப்பமான கதைங்க. வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், அதை நோக்கி போய்கிட்டு இருப்போம். ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நமக்கு நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வந்துருவாங்க. இன்னைக்கு எனக்கு அதுதான் நடந்துச்சு. ஐயோ, எப்படிங்க? இன்னைக்கு எனக்கு நடந்ததும் இதேதான். தேவையே இல்லாத பிரச்சனை. அப்படியா? பாருங்களேன், 2 பேருக்கும் ஒரே நாள்ல ஒரே மாதிரி நடந்திருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, வாழ்க்கை அப்படிதான். திடீர்னு நாம நினைச்சு கூட பார்க்காத ஒரு நாள்ல கை நிறைய ஆச்சரியத்தோட வந்து நிக்கும். என்ன ஒண்ணு, அப்படி வரும்போது கதவை திறந்து விட நாம தயாரா இருக்கணும். நல்லா பேசுறீங்க. தேங்க்ஸுங்க. ஆக்சுவலா என்னோட பாட்காஸ்டுக்கு இருக்கிற ஃபேன்ஸ்ல முக்கியமானவர் நீங்க. அப்படியா? ஆமா, சத்தியமா நீங்க தான் என்கிட்ட உண்மையா பேசுறீங்க. ஓ வாவ், உங்க குரல் ஒரு பறவையோட இறகு காத்துல பறந்து போற மாதிரி இருக்கு. லேசான காத்துல இறகு பறக்கிறத பாத்துக்கிட்டே இருக்கலாம், தெரியும்ல? அப்படி இருக்கு. நீங்க என்ன கவிஞரா? பயங்கர இலக்கியமா பேசுறீங்க. என்னங்க அது, உங்க வாய்ஸ பாராட்டினா கவிஞரான கலாக்கிறீங்க. சும்மா சொன்னேங்க. நிஜமா சொல்லணும்னா பறவை, இறகு, காத்துன்னு என் வாய்ஸ இவ்ளோ பொய்டிக்கா யாருமே சொன்னதில்ல. தேங்க்யூ. செல்ல குட்டி, தமைந்தி குட்டி, அம்மா உனக்கு சமையல் சொல்லி கொடுக்கவா? சரி, அப்பனா இப்படி வந்து உட்காரு, வா. அம்மா, நீங்க சமைக்கிறத பாக்கும்போது ஆசையா இருக்கு. நானும் உங்கள மாதிரி ஆகணுமா? அப்படியா? சரி, அம்மா என்னென்ன செய்யறேன்னு நீ ஒன்னொன்னா பாத்துக்கணும். அதே மாதிரி நீ செய்யணும், சரியா? சரிம்மா. தமைந்தி, அம்மா உனக்கு ஒண்ணு சொல்றேன், கேப்பியா? சொல்லுங்கம்மா. இந்த மெஸ்ஸ நம்ம லாபம் பாக்கிறதுக்காக நடத்தல. பசின்னு வரவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். காசு இல்லைன்னு மெஸ் வாசலை பார்த்துட்டு யாருமே ஏங்கி போய் கிளம்பி போயிடக்கூடாது. எவ்வளவு சிரமம் வந்தாலும் இந்த மெஸ்ஸ மட்டும் விடாம தொடர்ந்து நடத்தணுங்கிறது தான் இந்த அம்மாவோட ஆசை.
அம்மாடி, வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் வரும். நமக்கு கஷ்டம் வரும், காசு பணத்துக்கு தேவை வரும். நமக்கு பின்னாடி கடை ஆரம்பிச்சு பெருசா சம்பாதிப்பாங்கம்மா. அதையெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பாப்போம்மா. அதுக்கெல்லாம் நீ ஆசைப்படக்கூடாது தங்கம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எந்த காலத்திலயும் பசிய மட்டும் வியாபாரமா ஆக்கிடவே கூடாது. அதுலயும் குறிப்பா ஏன் தமயந்தி செய்யவே கூடாது. சரிங்கம்மா. இதெல்லாம் எந்த அளவுக்கு உனக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா நான் சொன்னதெல்லாம் மனசுல நல்லா ஏத்தி வச்சுக்கோ. இது உனக்கு காலத்துக்கும் துணையா இருக்கும். இந்த அன்னபூரணி மெஸ்ஸுக்கு போனா நம்ம கிட்ட கையில காசு இருக்கோ இல்லையோ, இருக்கறத கொடுத்துட்டு ஒரு வேளை வயிறார சாப்பிட்டுட்டு வரலான்னு நினைச்சு வராங்க பாத்தியா, அதுதாம்மா நமக்கு புண்ணியம். அம்மா உனக்கு அந்த புண்ணியத்தை தாம்மா சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன். அம்மாக்காக இதை மட்டும் செய்வியாடி தங்கம்? கண்டிப்பா நான் செய்வேம்மா. எனக்கு இது போதுண்டா செல்லம். நல்லா சொல்லுமா. அம்மாண்ணா உனக்கு ரொம்ப பிடிக்குமாடா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. நான் ஒன்னு சொல்லுவேன், நல்ல மனசுல ஏத்திக்கோ, சரியா? இப்போ அப்பா நம்ம கூட இல்ல, அவர் நம்மள விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட போயிட்டாரு. அது உனக்கு புரியும் தானே? ஆமாமா. அம்மா உன்னை எப்படியாவது நல்லபடியா வளர்த்து ஆளாக்கிடுவேன். நீயும் நல்லா படிச்சு வரணும். ஆனா அம்மா இப்ப சொல்ல போற விஷயத்த உன் மனசுல நல்ல ஆழமா பதிய வச்சுக்க. இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம். பணம் இல்லனா யாருமே மதிக்க மாட்டாங்க. நீ எல்லாருக்கும் நல்லவனா, பணத்துக்கு முக்கியம் தராதவனா இருக்க கூடாது. அப்படி இருந்தீனா இந்த உலகம் ஈஸியா ஏமாத்திரும். அப்படி இருந்ததுனாலதான் அம்மா இப்ப தோத்து போய் நிக்கிற. நீ எந்த சூழ்நிலையிலயும் தோத்துறவே கூடாது. எப்பவும் எதுக்காகவும் உன் இடத்தை நீ விட்டு கொடுக்கவே கூடாது. நிறைய பணம் சம்பாதிக்கணும், போதும் போதுன்ற அளவுக்கு காசு சேர்க்கணும். காசுக்காக பணத்துக்காக உன்கிட்டதான் 4 பேர் கையேந்து நிக்கணுமே தவிர நீ யாருகிட்டயும் போய் பணத்துக்காக நிக்க கூடாது. பணம் தான் இந்த ஊர் உலகத்துல உன்னை பெரிய ஆளாக்கும். அம்மா சொல்றது உனக்கு புரியுதா நலன்? புரியுதுமா. எப்பவும் மத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காத. நீ உன்னை பத்தி மட்டும் யோசி. உனக்கு பிடிச்சத மட்டும் பண்ண. எப்பவும் எதுலயும் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த காரணத்து கொண்டும் நீ தோத்துறவே கூடாது. நான் இப்ப உன் கூட இருப்பேன், ஆனா நாளைக்கு இல்லாம கூட போவேன். ஆனா அம்மா சொன்ன இந்த வார்த்தைகளை மட்டும் நீ கடைசி வரைக்கும் உன் மனசுல வச்சுக்கிட்டு அதுபடி நடக்கணும், சரியாப்பா? சரிமா. நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன். அம்மா, ஏதோ ஒரு நல்ல வாசனை வருது இல்லம்மா? ஆமாண்டா, பச்சரிசியையும் சர்க்கரையையும் நெய்ல கலந்து பொங்கல் கிண்டுறாங்க போல இருக்க. அந்த வாசனை அப்படியே நாக்குல எச்சி ஊறுதுடா. எவ்வளவு வாசனை வருது இல்ல? ஆமா, வாசனையே இவ்ளோ நல்லா வருதே. அப்போ அந்த சர்க்கரை பொங்கல் எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்களும் சேர்ந்து என்ன ரொம்ப டெம்ப் பண்றீங்க. இருங்க, யார் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்.
தெரியுமா ஆ. இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்குல்ல? ஆமா ஆமா. நல்லா இருந்துச்சு. அம்மா, அன்னைக்கு அண்ணனுக்காக நம்ம பொண்ணு பார்க்க போயிருந்தோம்லம்மா, அந்த பொண்ணுதாம்மா அது. ஆமாண்டி, நானும் பார்த்தேன். சூப்பர் பொண்ணுடி அவ. ஆமாம்மா. சூப்பர் பொண்ணா, சரியான வாயாடி. அம்மா, அண்ணா அந்த பக்கம் போறாரு. அண்ணா, அண்ணா. அண்ணா என்னண்ணே, போகும்போது ஒரு ட்ரெஸ்ல போன, ஆனா வரும்போது வேற ட்ரெஸ்ல வர. ஆமா, என்னன்னு சொல்லுங்க. அதானே, என்னடா அதுக்குள்ள ஷர்ட் மாத்திட்ட? இல்லம்மா, ஒரு பவுடர் கொட்டி சட்டையெல்லாம் அழுக்காயிடுச்சு, அதான் ஷர்ட் மாத்திட்டு வந்தேன். சரி சரி, அதெல்லாம் விடுறா. அந்த பொண்ணு, அதான் உனக்கு பொண்ணு பார்க்க போனோம்ல, அவ இங்கதான்டா இருக்கா. இப்பதான் நாங்க பார்த்தோம். நானும் பார்த்தம்மா. ஓ, பாத்தியா? பேசுனியா? ம்ஹும். இல்ல, தூரமா இருந்து பார்த்தேன். டேய், நல்ல பொண்ணு இல்ல? அக்கா, அன்னைக்கு அவ்வளவு பேர் நடுவுல என்ன வாய் பேசினா, அவளை போய் நல்ல பொண்ணுன்னு சொல்றீங்க? அண்ணா, அண்ணா, உன் கழுத்துல இருந்த டாலர் செயின் எங்கண்ணே? எங்கடா போட்ட? ஐயோ, எங்க காணோம்? கழுத்துல இருந்த செயின் எங்கடா? அம்மா, எங்கேயோ மிஸ் பண்ணிட்ட போலமா. மிஸ் பண்ணிட்டியா? இருங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய், தூக்கி போடுறா. இருக்காதீங்க.
இவளை எடுத்துட்டு போடா. ஏய், வா. கிட்ட நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க ப்ளீஸ் இடிங்க. ஏய், இடிடா. அண்ணா கதிரேசன் கிட்ட இடிடா. நான் பேசுறேன்னு சொல்றேன்ல. நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா இது கடையா இருக்கலாம். ஆனா இதுதான் என்னோட கோவில். என்னோட உயிர். என்னோட உலகம் எல்லாமே. என்ன கொண்டு புதைச்சாலும் சரி. இது இடிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். இடிச்சா என்னையும் சேர்த்து புதைச்சிருங்க. அண்ணா இது வேலைக்கு ஆகாதுண்ணா. இவளை தூக்கி உள்ள போடுவோம். இவளும் மெஸ்ஸோட இடிஞ்சு சாவட்டோண்ணே. ஏய், இருடா. ஏய், ஒண்ணும் ஆகாது, பயப்படாத, தைரியமா இரு. பட்ட பகல்ல பொம்பளை புள்ள நடத்துற மெஸ்ஸ இடிக்க வரான்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். வட்டி பணம் கொடுத்தாலும் வாங்காம திடீர்னு 30 லட்சம் வேணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா சிவராமா, நீ ஒருத்தன் பெரியப்பான்னு எதுக்குடா இருக்க? கிருஷ்ணா, சித்தப்பான்னு பேருக்கு இருந்தா மட்டும் போதுமாடா? என்ன ஏதுன்னு நீ அவனை போய் கேட்க மாட்ட? சித்தி, நீங்க எதுக்கு இப்ப அவளை சும்மா தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவங்க போய் அந்த ரவுடி பைய கூட கட்டி புரண்டு சண்டை போடணும்னு சொல்றீங்களா? அதுதான் உங்க ஆசையும் கூடவா? அடியை, சித்தப்பன் பெரியப்பன் அப்புறம் எதுக்குடி இந்த வீட்டுல ஆம்பளைங்களா இருக்கிறது? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா முன்னாடி போய் நின்னு கேட்க வேணாமா? கடன் கொடுத்தவன் திருப்பி வந்து கேட்க வந்தா அதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு எப்படி போய் சண்டை போடுறது? என்ன மாதவி நீ இப்படி பேசுற? வருமானம் வந்தா தமையந்தி முழுசா கடனை கட்டிட மாட்டாளா? அதேதான்க்கா, அதேதான். வருமானமே இல்லாத அந்த மெஸ்ஸ எதுக்கு இப்படி கட்டிக்கிட்டாளுங்கிற? இன்னைக்கு தேதியில டி நகர்ல தம்மா தோண்டு இடம் இருந்தா கூட அதுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குக்கா. அந்த மெஸ்ஸ நடத்துற, 20 ரூபாய்க்கு சோறு போடுறேன், அத பண்றேன், இத பண்றேன்னு இன்னைக்கு கடனை கட்ட முடியாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. இத பாருங்கக்கா, இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவா எடுத்து முதல்ல அந்த மெஸ்ஸ விக்கிற வழிய பாப்போம்க்கா. இங்க பாருங்க, இல்லன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு மெஸ்ஸ இடிக்கிறேன்னு வந்தவன் நாளைக்கு நம்ம வீட்டை இடிக்கிறேன்னு வருவான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நடுத்தரவுக்கு தான் போகணும். ஞாபகம் வச்சு. என்ன பண்ண போறேன்? வீட்ல இருக்கவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஆமா, முதல்ல பெரியம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாம். வேற வழியே இல்ல. கேட்கலாமா வேணாமா? கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. பெரியம்மா, வாமா. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இப்போ வேற வழி தெரியல. உங்ககிட்ட எதுவும் பணம் இருக்குமா? பணமா? ஆமா பெரியம்மா, 3 நாளுக்குள்ள 3 லட்சத்தை எப்படி புரட்டுறதுன்னே தெரியல. அதான் உங்ககிட்ட எதுவும் பணம் இருந்ததுன்னா கொடுத்தீங்கன்னா. இதுவரைக்கும் எந்த உதவியும் கேட்காதவனே, இன்னைக்கு இந்தா வச்சுக்கோன்னு கொடுக்கறதுக்கு இந்த பெரியம்மா கிட்ட எதுவும் இல்லையேடா. உன் பெரியப்பாவை பத்தி தான் உனக்கே நல்லா தெரியும்ல. சம்பாதிக்கிற காசை எல்லாம் சீட்டாட்டம் சூதாட்டம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவாரு. இதுல கையில எங்க இருந்துமா காசு இருக்கும் சொல்லு? நீ என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. இருந்தா நீ கேட்காமலேயே கொடுத்துருவேன்னா. பரவாயில்ல பெரியம்மா.
என்ன குரல்ல ஏதோ வித்தியாசம் தெரியுதே. பிரீத்தியோட இந்த குரலுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாதாடா? ஏதோ பெரிய ரிக்வெஸ்டோட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். மா உனக்கு செம்ம மூலமா என்ன ஸ்கேன் பண்ணாமலே ரிசல்ட்ட சொல்லிட்ட. அம்மாவுக்கு ஐஸ் வைக்கிறது இருக்கட்டும், என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். பிரதர், இந்த பேப்பரை கொஞ்சம் பாருங்க. 7 ஸ்டார் இன்டர்நேஷனல் நடத்தும் மாபெரும் சமையல் போட்டி, முதல் பரிசு 3 லட்சம். சரி, இது எதுக்கு இப்ப என்ன படிக்க சொன்ன? அதான் பிரதர், இந்த சமையல் போட்டியில நலனின் ஒரே தங்கை மிஸ் பிரீத்தி கலந்து கொள்வதாக முடிவெடுத்திருக்காங்க. சூப்பர் டி, வாழ்த்துக்கள். Thank you. அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பாட்டி, தமேந்தி வந்துட்டியா? மெஸ்ஸுக்கு போயிருந்தியா? ஆமா பாட்டி. இன்னும் நீங்க தூங்கலையா? எங்க தூக்கம் வருது, மனசே சரியில்லை. நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எப்படியாவது மெஸ்ஸ காப்பாத்தினோன்னு தவியா தவிக்கிற. ஆனா கையில காசு இல்ல, கடன் வாங்குறதுக்கும் இப்ப வழி இல்ல. கூட இருக்கிற நாங்க யாருமே கொடுத்து உதவுற நிலைமையில இல்ல. என்ன செய்ய, அத நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. பாட்டி, கவலைப்படாதீங்க. அந்த பிரச்சனைய தீக்க புது வழி கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? இங்க பாருங்க பாட்டி, சமையல் போட்டி ஒண்ணு நடக்குதாம். இதுல கலந்துட்டு ஜெயிச்சா முத பரிசு 3 லட்சமா. 3 லட்சமா? ஆமா பாட்டி. ஏமா, சமையல் போட்டிக்கு எப்படிமா 3 லட்சம் கொடுப்பாங்க? இது ஏதோ ஒரு பெரிய கம்பெனி நடத்துறாங்க போல. நல்லா பாருங்க, விளம்பரம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல கலந்துட்டு எப்படியாச்சும் முத பரிசு ஜெயிச்சிட்டா 3 லட்சத்தை வாங்கி அப்படியே அந்த கதிரேசன் கிட்ட கொடுத்துடலாம் பாட்டி. நீ ஜெயிக்கணுமா? கண்டிப்பா நீ ஜெயிப்ப. நீயும் இத்தனை வருஷமா எத்தனையோ 1000 பேருக்கு சோறாக்கி போட்டிருப்ப. அந்த புண்ணியம் உன்னை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும். இந்த நாள் எப்படி போச்சு? உண்மையை சொல்லவா இல்ல பொய் சொல்லவா? பொய் சொல்லுங்க பாப்போம். பொய் சொல்றது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பொய் சொல்றது பிடிக்காதுன்னு தெரியும். உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்றதா இருந்தா இன்னைக்கு எனக்கு ஒரு மோசமான நாள். ரொம்ப காலமா எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு தலைக்கு மேல கத்தி மாதிரி வந்து நின்றுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பயந்து போயிட்டேன். என்ன ஆச்சு? ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டேன். இப்பவும் பிரச்சனை சரியாயிடல, ஆனா சரி பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. சூப்பருங்க, எல்லாம் சரியாயிடும்.
கவலையே படாதீங்க. உங்களை மாதிரி பாசிட்டிவ் மனுஷங்களுக்கு கெட்டதே நடக்காது. தேங்க்யூ. நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து ஓரளவுக்கு நான் வெளியே வந்துருவேன். அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவீங்க. உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. நீங்க ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க. ஆமாங்க, எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். பாத்தீங்களா, என்ன கலாய்க்கிறீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்க பாட்காஸ்ட் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பிஸியா இருக்கீங்களோன்னு தான் மெசேஜ் பண்ணுனேன். வெற்றியோட வாக்கா. நீங்க ஹாய். அம்மா. ஓ, இவங்க குடும்பத்தோட போட்டிக்கு வந்திருக்காங்களா? இந்த போட்டியில நீங்க கலந்துக்கிறதுக்காக எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. அதனால முதல்ல உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு உதவியாளரை வச்சுக்கலாம்னு நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க வந்து அந்தந்த கண்டஸ்டன்ட் பக்கத்துல நிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஹாய். ஹாய். யாருக்கும் எந்த டென்ஷனும் வேண்டாம். ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. உங்க மனசு ரிலாக்ஸ்டா இருந்தாதான் நீங்க செய்யற டிஷ்ஷும் டேஸ்டா இருக்கும். அப்புறம் உதவிக்கு நிக்கிறவங்க வேண்டிய பொருட்களை எடுத்து தரதுக்கு தான். மத்தபடி சமையல்ல எதுவும் ஹெல்ப் பண்ண கூடாது. இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஏதாவது ஒரு ட்ரிங்க். இதுல நீங்க என்ன செய்ய போறீங்கன்றதை யோசிச்சு 2 நிமிஷத்துல உங்க முடிவை சொல்லுங்க. 2 நிமிஷத்துலயா? எனக்கா செய்ய போற? டேய், நான் வித்தியாசமா ஒரு ட்ரிங்க் பண்ணலாம்னு இருக்கேன். ஒண்ணு பானகம் பண்ணலாம். அது ட்ரெடிஷனலாவும் இருக்கும், அதுவும் இவங்களுக்கு புதுசாவும் இருக்கும்டா. இல்லனா அன்னாச்சி பழம் ரசம் பண்ணலாம். ஆமா, சூப்பர்க்கா. நீ சொல்லும் போதே புதுசா இருக்கு. நிவேதா, என்ன செய்ய போறீங்க? கேரட், ஆரஞ்சு, பீட்ரூட் சேர்த்து ஒரு ஜூஸ் செய்ய போறேன் சார். ஓ, வெரி குட். விமலா, நீங்க? நான் நன்னாரி ஜிகா ஜூஸ் செய்ய போறேன் சார். ஓ, ஓகே. நீங்க? லெமன் மொஜிட்டோ ஃப்ளேவர் சார். சூப்பர். கீர்த்தி, நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் மேட்சோ சாக்கோ ஷேக் பண்ணலாம்னு இருக்கேன் சார். ஓ, வாவ், நைஸ். வேற வித்தியாசமா இருக்கு. பூரணி, நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் ஆவாரம் பூ பானகம் செய்ய போறேன். ஓ.
என்ன ராம்ஜி சார், டேஸ்ட் பார்த்துடலாமா? எஸ், ஆஃப் கோர்ஸ். இந்த முதல் ரவுண்ட்ல யார் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நீங்க அவங்க செஞ்ச டிஷ் எல்லாம் எடுத்து பிரசன்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. அடுத்து விமலா வாங்க. பூர்ணி வாங்க. அக்கா போ போ போ. பிடிக்கணும். பிரீத்தி வாங்க. அடுத்து டெய்ஸி ராணி வாங்க. ரொம்ப தன்மையா கேக்குறேன், போட்டியில இருந்து விலகிடு. இல்லனா அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன். என்ன மிரட்டுறீங்களா? அங்க என்னவோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. உனக்கு நான் சொல்ற அமௌண்ட் பத்தாதுன்னா எவ்வளவு வேணும்னு நீயே கேளு. சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க சொல்ற மாதிரி என்னால போட்டியில இருந்து விலக முடியாது. இன்னொரு தடவை இப்படி என்கிட்ட பேசுனீங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். கிரேட், வெல் டன். அம்மா, என்னமா பண்ணிட்டு இருக்காரு இவரு? என்னடா ஆச்சு? அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்த பொண்ணு, அதான் பொண்ணு பார்க்க போகும்போது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணை பார்க்கல. அவகிட்ட இந்த போட்டியில இருந்து விலக சொல்லி டீல் பேசிட்டு இருந்திருக்காருமே இவரு. அதுக்காக எவ்வளவு வேணாலும் பணம் தருவார். என்னங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? ஏய், என்ன நடந்ததுன்னு புரியாம பேசிட்டு இருக்காரு. நம்ம பொண்ணு எப்பவும் எங்கேயும் முதல் இடத்துல தான் இருக்கணும். எவ்வளவு ஒருத்தி ஃபர்ஸ்ட் வருவா, அது என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அதுக்காக நேரா அந்த பொண்ணுகிட்டே போய் பணம் தரேன்னு பேரம் பேசுவீங்களா? அவ போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரீத்திய மொத்தமா அந்த போட்டியில இருந்து விலக்கிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எந்த பரிசு வாங்கலனாலும் பரவாயில்லங்க, பிள்ளைங்களை என்கரேஜ் பண்றதுக்கு பதிலா இப்படி பண்றது தப்பு. அம்மா, அதான் எந்த விஷயத்திலயும் ஒழுங்கா டீல் பண்ண தெரியல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? அவரு வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்க சொல்லுங்க. பிரீத்தியை எப்படி வின் பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். கிளம்ப சொல்லுங்க அவரை.